நானார் தமிழுரை 75 வருஷமா நம்ம மாணவர்கள் பயன்படுத்துற தரமான கைடு. 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த கைடு இப்போ எல்லா கடைகள்லயும் கிடைக்கும் அண்ட் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். கிளிக் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். உங்களோட குழந்தை கேம்ஸ்க்கு அடிக்டடாக இருக்காங்க, நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அதில் முக்கியமான ஐடியா இந்த கேமிங் கான்சோலை பிடிங்கி வச்சிடலாம், இல்லை இன்டர்நெட்டை பிடுங்கி விட்டுடலாம், இல்லை அவங்களை ஏதாவது மிரட்டி விட்டுடலாம், திட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். பட் இது எதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உங்கள் குழந்தையோடைய அடிக்ஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு குழந்தைக்கு இந்த கேமிங் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஹவு டு ரைஸ் த ஹெல்தி கேமர் அப்படிங்கிற புக்கில் டாக்டர் கே, அதாவது டாக்டர் அலோக் கனோஜியா அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஒரு பர்டிகுலர் பார்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குழந்தையோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது ஒரு டேக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு பேரண்ட்டாக உங்களுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. லைக் நீங்கள் எந்த டயத்துக்கு வீட்டுக்கு வருவீங்க தெரியாது, நீங்கள் எப்போ வீட்டில் இருப்பீங்க தெரியாது, எப்போ குழந்தைக்கு அவைலபிளாக இருப்பீங்க தெரியாது. இவ்வளோ அன்பிரடிக்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப்பில் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்கன்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லெட்ஸ் சே உங்ககிட்ட அந்த குழந்தை வந்து கவுண்ட் பண்ண முடியும். லைக் நீங்கள் ஒரு 8 மணிக்கு நம்ம உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 8 மணிக்கு குழந்தை ஹோம்ஒர்க் கூட வரும்போது நீங்களும் ரெடியாக இருக்க பட்சத்தில் அவங்க அந்த கேமிங்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கும் போது யூ கேன் ஆல்சோ ஹெல்ப். ஆன் தி அதர் ஹேண்ட் நீ கேமிங்கை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, பட் ஹவு அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய இம்பல்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவங்களுக்கு கேம் விளையாடுறதை நிறுத்தவும் முடியாதனால அதுக்கு நம்ம திட்டுறதுனால அவங்களுக்கு அவங்கள பற்றின தாட்ஸே ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும், விச் இன் டர்ன் மேக்ஸ் தம் ப்ளே மோர். ஸோ அப்போ ஒரு குழந்தையாக அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஒரு பேரண்ட்டாக நம்மளால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய டேயில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது. அதுக்கு ஒரு பேரண்ட்டாக முதல்ல உங்களுடைய டேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அவங்களுடைய கேம்ஸ் விளையாடக்கூடிய அந்த ஆக்சஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். லெட்ஸ் சே அவங்க வந்து ஒரு ரூமில் உட்காந்து கேம் விளையாடுறாங்க அப்படின்னா முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கேமிங் கன்சோல் நீங்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தனியாக ப்ரைவேட்டாக அந்த குழந்தையோடைய பெட்ரூம்குள்ளே போகுது அப்படின்னா அவங்க கேம் விளையாடுற டைம் 50% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென்எவர் தே ஹாவ் டு ப்ளே வேர் மற்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அதிக நேரம் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் வந்து அதில் தான் ஹோம்ஒர்க்கும் பண்ணுறேன், நீங்கள் எப்படி சிஸ்டம் எடுப்பீங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க. தே ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு தனி லாகின் வைங்க, அவங்க கேமிங் பண்ணுறதுக்கு தனி லாகின் வைங்க. தே ஹாவ் டு நோ அவங்க எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இன்னொன்று, அவங்க படிக்கிற டயத்துக்கும் அந்த விளையாடுற டயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படிங்கிறது. இல்லையா அவங்க ஹோம்ஒர்க் வேறு ரூமில் பண்ணுவாங்க, கேமிங் வேறு ரூமில் பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த ரூமில் ஒரு சேஞ்ச் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிசிக்கலி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் போது இட் வில் ஹெல்ப் தம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க எந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸோடைய இன்வால்மெண்ட் கொஞ்சமாவது இருக்கணும். மல்டிப்ளேயர் கேம்ஸ் விளையாடுறாங்களா, ஓகே. ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஓவர் த இன்டர்நெட் நீங்கள் என்ன அவங்களுக்கு ஆப்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காந்து விளையாடட்டும். லெட் தெம் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃபிசிக்கலி தேர். அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் அவங்க யாரோட விளையாடுறாங்கன்னு. ஸோ இதுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பார்க்கு குழந்தைய கூட்டி போகிறோம். அங்கே வந்து அந்த குழந்தைங்களோட வயசுலேயே வந்து நிறையா குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லா குழந்தைங்களும் ஒன்றா விளையாண்டுருக்கும் போது நம்ம ரொம்ப லைட் பேக்காக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், ஓகே. ஆனால் லெட்ஸே ஒரு 30 வயசுலையோ 40 வயசுலையோ ஒரு பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, பார்க்கவே க்ரீப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து குழந்தைகிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைகிட்ட விளையாட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அந்த இடத்துல போய் அங்கேருந்து அந்த குழந்தைய நம்ம வந்து கூப்பிட்டு வந்துட மாட்டோம். ஆனால் ஆன்லைனில் நமக்கு இந்த ஆப்ஷன் இல்லை. அந்த குழந்தைங்க எந்த வயசுக்காரங்களோட விளையாடுறாங்க, அந்த விளையாடுறவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, அவங்க எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது எதுவுமே ஒரு பேரண்ட்டாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒன்று இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கேம்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே ஆஸ் அ பேரண்ட்டாக உங்கள் குழந்தைக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கேமிங் வேர்ல்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த கேம்ஸ் விளையாடுறாங்க தெரிஞ்சுக்கோங்க, அந்த கேம்ஸில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்கள் குழந்தைக்கு அவங்க இந்த பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம். அந்த காரணத்தினால தான் அவங்க நீங்கள் சுற்றி இருக்கும்போது அந்த கேம் விளையாடாமலேயும் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, பட் யூர் ஸ்டில் தேர் அப்படின்னா அது ஏன்?
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இல்லை. அப்போ நீ கெட்ட வார்த்தை பேசுகிற பசங்களோட கேம் விளையாண்டுருக்கேன் அந்த மாதிரி இல்லை. அவங்க கெட்ட வார்த்தைலாம் பேசுனாங்களே உனக்கு அது ஓகேவாடா, அது ஒரு மாதிரி உனக்கு டிஸ்டர்பிங்காக இல்லை, அந்த மாதிரி ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் தெம் ஸோ தட் யூ வில் நோ ஆஸ் அ ஐடென்டிட்டியாக அவங்க எந்த மாதிரி ஒரு பர்சனாக டெவலப் ஆகிட்டு வராங்க. ஆர் தே பிகமிங் சம் ஒன் ஹூ இஸ் நாட் ஏபிள் டு சே நோ. இப்போ எல்லோரும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல, பட் எனக்கு அது சொன்னால் ஐ எம் நாட் அ மேன்னு நினச்சிடுவாங்க, ஐ எம் நாட் அ பாய்ன்னு நினச்சிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் பையனுக்கே இல்லை உங்கள் பொண்ணுக்கே வந்து கெட்ட வார்த்தை பேசி இதெல்லாம் பண்ணுறது பிடிச்சிருக்கா? இன் தட் கேஸ் அது ஏன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைய தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் அபவுட் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் பிளேயிங். உடனே அவங்க கேம் விளையாடுறத பார்த்து இந்த கேமா அப்போ ஒன்று விட மாட்டேன் அந்த மாதிரி கிடையாது. ஏன் இந்த கேம் அது உனக்கு மென்டலி எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, ஹவு இஸ் இட் ஹெல்பிங் யூ ஆர் ஹவு இஸ் இட் டிஸ்டர்பிங் யூ, இந்த கான்வர்சேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொன்று பெட்டர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணி விடுங்க அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அவங்க கேம் விளையாட வேணாம், ஸ்பீக்கர்ஸ் போடுங்க. ஸோ தட் இந்த ஒரு டார்க்னஸ்க்கான அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அதை நம்ம கம்மி பண்ண முடியும். இன்னவே வி ஆர் ஹெல்பிங் தெம் ரொம்ப சீக்ரெட்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வி கேன் ஹெல்ப் தெம். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேரண்டல் அண்ட் இவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்லாம் அதில் எனேபிள் பண்ணி வைங்க, இந்த மாதிரி கேம்ஸுக்கு தடை போட்டு வைங்க. அண்ட் குழந்தைங்க டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த வெரி மச் ஸ்மார்ட்டர் தேன் பேரண்ட்ஸ். தே கேன் ஃபிகர் அவுட் வேஸ் என்னெல்லாம் பண்ணி அந்த கேம் விளாட முடியும் அப்படிங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் குழந்தைக்கு எதிராக அதை பண்ணாதீங்க. யூ டெல் த கிட், ஹே இந்த கேம் இந்த டயத்துக்கு மேலே நீ விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன், ஸோ லெட்ஸ் நாட் டூ இட். நீயும் இது ஓகேனா லெட்ஸ் டூ இட். இன்னொன்று, இந்த மாதிரி கேம்ஸ் நீ விளையாடுறது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் தெரியல, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆஸ் அ பேரண்ட்டாக ஐ எம் நாட் ஓகே வித் இட். ஸோ சொல்லு என்ன பண்ணலான்னு. ஐ வாண்ட் யூ டு பி ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த கான்வர்சேஷனை வச்சிங்கன்னா எவ்ரி கிட் இஸ் பியூட்டிஃபுல். தே வில் கம் அப் வித் தேர் ஓன் ஆப்ஷன்ஸ் டு ஆக்சுவலி மேக் ஷுர், எஸ் அம்மா அப்பா ஐ வாண்ட் ப்ளே கேம்ஸ், பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே ஐ கேன் இந்த கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஐ கேன் சூஸ் தீஸ் கேம்ஸ். இல்லை எனக்கு இந்த கேம் விளையாடணும் போல் இருக்கும்போது நான் கொஞ்சோண்டு விளாண்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு யூ ஷுட் ஹாவ் அ ஸ்பேஸ் டு கான்வர்ஸ் வித் தெம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது டைம் தான். ஸோ அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பேரண்ட் அவங்கள பார்த்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கேன் யூ இன்வெஸ்ட் யுவர் டைம் டு லெட் த சைல்டு நோ அவங்க என்ன கேம் விளாண்டாலும் அவங்க என்ன ஃபீல் பண்ணாலும் யூ ஆர் தேர் டு லிசன் டு தெம் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட டைமிங்கை ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கான விஷயங்களை சேஞ்ச், ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரது. ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ உங்கள் குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வருது, வந்தோடனே நான் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு போகிறாங்கன்னா, முதல்ல இந்த டயத்துக்குள்ளே ஹோம்ஒர்க் முடி, இந்த டயத்துக்குள்ளே இந்த வீட்டில் உனக்கு இந்த வேலைலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் முடி, இதை முடிச்சுட்டேன்னா யூ கேன் ஆக்சஸ் கேம்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க குழந்தை சொல்கிறாங்க, இல்லை நான் கேம் கொஞ்சம் விளையாண்டேன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் இது பண்ணுவேன்னா, சூப்பர், உனக்கு 1 hour ரிலாக்ஸ் பண்ணுமா பண்ணு, கேமில் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கை பண்ணு, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை முடி, அதுக்கப்புறமா யூ கேன் ப்ளே கேம்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு யூ கேன் ஸ்டில் கிவ் தெம் ஆக்சஸ். ஆனால் என்னென்னா அவங்களுடைய மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு வேலையை முடிச்சிட்டோனாலே ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபீலே ஒரு டோபமைன் கொஞ்சமாவது கொடுக்கும். ஸோ அவங்களுடைய கேமிங்கான நீட்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொன்னது, அவங்களுடைய கேமிங் கன்சோல்லேருந்து கிவ் தம் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு வீக்கெண்ட் ஆகுதா, வீட்டில் தானே அவங்க அதிகமாக கேம் விளையாடுறாங்க, டேக் தம் அவுட்டோர்ஸ், அங்கேருந்து அவங்களை கூப்பிட்டு போங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, கெட் தெம் அவுட்டோர்ஸ் சம்வேர் அவே. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வாக்கிங் வந்து ஜென்ரலாகவே நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்படிங்கிறனால குழந்தைய தனியாக வாக்கிங் நம்ம அனுப்ப மாட்டோம். அவங்க அங்கே போனால் நமக்கு பயமாக இருக்கும், ஃபோன் கொடுக்கறதுக்கும் யோசனை, அதில் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 1/2 hour ஆகுது உங்கள் குழந்தையோடு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக கோ ஃபார் அ வாக். 2 பேரும் முடியலையா, ஒரு பேரண்ட்டு தான் இருக்கீங்களா, ஸ்டில் ஒரு 1/2 hour உங்கள் குழந்தைக்காக கோ ஃபார் அ வாக். அண்ட் யூஸ்வலி கேம்ஸ் விளையாடுறவங்க நல்ல ஒரு இருட்டான ரூமில் விண்டோவெல்லாம் சாத்திட்டு நல்ல கர்டன்ஸ்லாம் போட்டுட்டு அப்படி தான் விளையாடுவாங்க. ஆனால் மென்டலி நம்ம ஓகேவாக இருக்கிறதுக்கே சன்லைட் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால மேக் ஷுர் அவங்களுடைய கேமிங் கன்சோல் இஸ் பிளேஸ்ட் நியர் த விண்டோ. அங்கே த பிளைண்ட்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ அவங்களுக்கு எக்ஸலல் வேர்ட்லேருந்து தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கட்டவே, அங்கே அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இருந்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டாக யூ கேன் மேக் வேஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டா அவங்க கேம் விளையாடுறது நிறுத்திடுவாங்க அப்படின்னு கிடையாது. பட் நம்ம பிளான் பண்ணதும் என்ன, அவங்கள கம்ப்ளீட்லி ஒரு விஷயத்துலேருந்து பிடுங்கிறதுக்கு இல்லை. நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுதுன்னா அது அப்படி இருக்கிறதுக்கு இல்லை. நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, குழந்தைக்கும் அது தப்புன்னு ஒரு மொமெண்ட்டில் தெரியும். அந்த மொமெண்ட்டில் 2 பேரும் சேர்ந்து அது எப்படி சஸ்டைனபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது தான் கோல். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புக்கு தான் நீங்கள் வாங்கி படிக்கணும், ஹவு டு ரைஸ் அ ஹெல்தி கேமர். ஸோ நீங்கள்
அடிக்டடாக இருந்தாலும் சரி, இதில் என்ன தான் இவர் வந்து கேமிங்னு சொல்லியிருந்தாலுமே நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கும் அப்ளை பண்ண முடிஞ்சுது. ஸோ இஃப் யூர் அடிக்டட் டு சோஷியல் மீடியா, ஏன்னா எகெயின் நம்ம அதே தான் பண்ணுறோம். வி ஆர் கட் டவுன் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. நமக்கு ஒரு ஃப்ரெண்டை வந்து ரியல் லைஃப்பில் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆன்லைனில் இட்ஸ் வெரி மச் ஈஸி. அண்ட் நமக்கு பிடிக்காத ஒரு கருத்து சொல்கிறாங்க, இல்லை நம்மளே ஏதாவது திட்டாங்க அப்படின்னா ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. பட் ரியல் லைஃப்பில் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா வில் பி தேர். நம்ம கண்ணு முன்னாடி இருப்பாங்க. வில் ஹவ் டு ஃபேஸ் தெம். அவங்ககிட்ட நம்ம பேசி ஆகணும். அவங்க சொன்னதை நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். இது எதுவுமே நம்ம ஆன்லைனில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எகெயின் நான் இந்த கேமிங்கை வந்து சோஷியல் மீடியாவோடையும் ரிலேட் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ நீங்கள் இதை வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளீட் வீடியோ கம்ப்ளீட்லி கேமிங் பற்றி, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி, அதோட அடிக்ஷன் பற்றி, ADHD பற்றி, மென்டல் ஹெல்த் பற்றி இது கம்ப்ளீட் வீடியோ வந்து அடுத்ததாக ரிலீஸ் பண்ணுவோம் இது புக் ஷோ யூடியூப் சேனலில். பட் அந்த வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற கேப்பில் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணலாம், இதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணலாம், இது மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணலாம், த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பேசின விஷயங்களை நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டாக மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை, JioSaavn, கூகுள் பாட்காஸ்ட் இந்த மாதிரியான பாட்காஸ்ட்டில் பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பாட்காஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பேரண்டிங் பற்றி, செல்ஃப் ஹெல்ப் பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, த்ரில்லர், அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஷன், அப்புறம் சயின்ஸு, ஹெல்த்து, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் நிறைய புக்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதோடைய பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. ஆல்சோ யூடியூப்லையும் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு. ஓகே, பாய்.